வாழ்க வளமுடன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, தொடர்ச்சியா லைக் பண்றவங்க, கமெண்ட் பண்றவங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் இந்த நான் கொடுக்கக்கூடிய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா யாராவது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல நல்ல தகவல் கண்டிப்பா உங்களுக்காக நான் கொடுத்துட்டு இருப்பேன். ஏதேனும் ஒரு மாற்றம் ஏதாவது பிழை இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க, திருத்திக்கிறேன். சரிங்களா? சரி, அப்ப இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? உங்களுடைய இல்லத்துல, உங்களுடைய வீட்டுல, உங்களுடைய மனையில குலதெய்வம் ஆசி இருக்கா இல்லையா? சரி, உங்க வீட்டுல குலதெய்வம் இருக்குங்க அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்ல உங்க வீட்டுல துஷ்ட சக்தி தான் இருக்கு, தீய சக்தி தான் இருக்கு, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தாங்க இந்த வீடியோ. கிளிக் பண்ணாம, அதாவது வீடியோவை தள்ளி விடாம நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இல்ல அந்த அறிகுறி இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பாக உங்க தெய்வம் உங்களிடம் பேசும். சரி, முதல்ல உங்களுடைய வீட்டுல நீங்க தூங்கும் போது ஃப்ரீயா தூங்குறீங்களா? இல்லை சிலவங்களுக்கு பாருங்க ஏதோ அமுக்குற மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல உடல்ல யாரோ கனவுல அமுக்குற மாதிரி இருக்கும். ஆனா கண் விழிச்ச முழிப்புணர்வு இருக்கும், ஆனா கண் விழிக்க முடியாது. நம்ம கத்தலாம் தோணும், கத்த முடியாது. எந்த வார்த்தையும் இல்லாம ஒரு செகண்ட், ஒரு 5 செகண்ட், ஒரு 10 செகண்ட் நம்மளை போட்டு அமுக்கி வைக்கும். உடம்புலாம் வலியா இருக்கும். அப்படி யாருக்காவது இருக்கா? சரி, அதுக்கான விடை நான் சொல்றேன். அதன் பிறகு உங்க வீட்டுல குலதெய்வம் அனுக்கிரகம் பரிபூரணமா இருக்குங்க அப்படின்னா நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க விளக்கே ஏத்தாம இருந்தாலும் சரிங்க, வீட்டுல எந்த பூவும் பூஜை அறையில போடல, சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்துல உங்க வீட்டுல வாசனையான, அதாவது மல்லிகைப்பூ வாசம், இல்ல சந்தன வாசம், சவ்வாது, இது போல ஏதேனும் ஒரு வாசம் அந்த இடத்துல நறுமணம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னா, உங்களுடைய வாசக்கால், நிலைக்கால் இருக்கும் இல்லையா, அது பக்கத்துல பள்ளி சத்தம் எப்பயும் கேட்டுக்கிட்டே இருக்கும். பூஜை அறையில நீங்க அடிக்கடி பார்க்கலாம், அந்த பள்ளி இருக்கிறத நீங்க போட்டோக்கு பின்னாடி இருக்கும், இல்ல பூஜை அறைக்கு மேல இருக்கும். அந்த ரூம்ல கண்டிப்பாக ஒரு பள்ளியாவது இருக்குங்க. அப்படி இருந்தாலும் தெய்வ அனுக்கிரகம் அந்த இடத்துல நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நீங்க பரிபூரணமா தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? அடுத்த அறிகுறி என்ன? உங்களுடைய முன்னோர்கள் இந்த வீட்டுல இருந்து ஆசீர்வாதம் பண்றாங்களா, அவங்களுடைய ஆசி கிடைக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, அடிக்கடி உங்க வீட்டுக்கு காக்கா வரும். நீங்க விரட்டினா கூட போகாது, திருப்பி திருப்பி வரும். சிலவங்கிட்ட ஏதாவது கேட்கும், நீங்க பிஸ்கட்டோ இல்ல காரா பூந்தி இனிப்பு எதை போட்டாலும் அது சாப்பிடும், திருப்பி திருப்பி அது வரும். அப்படி வருது அப்படின்னா அவங்க மோட்சம் கிடைக்கும் வரைக்கும் உங்களுடைய இல்லத்தில் உங்களோடவே இருக்காங்க, உங்ககிட்ட ஆசீர்வாதம், உங்களை நல்லது, உங்களுடைய நல்ல வழியை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, உங்க நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறலாங்க. அதே போல கருப்பு காக்கான்னு ஒண்ணு இருக்கும், கண்டங்காக்கான்னு சொல்லுவாங்க. அந்த காக்கா வீட்டுக்கு அடிக்கடி வந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடிக்கடி நான் சொல்றது என்ன அப்படின்னா, அடிக்கடி அந்த வீட்டுல அது கத்துது அப்படின்னா உங்க வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது. அது முன்கூட்டியே தெரிஞ்சு ஏதேனும் நீங்க ஒரு கோவில்ல போய் ஒரு அபிஷேகம் தீர்த்தங்கள் நீங்க தெளிச்சு விட்டாலும் அதுக்கு நிவர்த்தியாகும். அதே போல அந்த கழுத்துல வெள்ளை போட்டிருக்கோம், அந்த காக்கா அடிக்கடி கத்துனாலும் இது விருந்தினர்கள் வரப்போற அதாவது தெய்வங்கள் இருந்தாலே அந்த காக்கா உங்கள் வீட்டில் உட்காருங்க. அப்ப அந்த வீட்டுல தெய்வ சக்தியுடைய நடமாட்டம், முன்னோர்களுடைய ஆசையும் பரிபூரணமா இருக்கு அப்படிங்கிறது அது காட்டும். அதனால அமாவாசை தேதி அன்னைக்கு என்ன பண்றோம்? காகத்துக்கு சாதம் வைத்த பிறகுதான் நம்ம சாப்பிடுறோம். இதுக்கு காரணம் அதாங்க. அதாவது அடுத்து என்ன அப்படின்னா, நீங்க விளக்கு ஏத்துறீங்க இல்லையா பூஜை அறையில, தெய்வத்துக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்னா அந்த விளக்கு காற்றே இல்லாமல் இருந்தாலும் நின்று எரிந்து நடனமாடும். நீங்க விளக்கு ஏத்திட்டு எப்படி பூஜை அறையில ஃபேன் இருக்காது, எதுவுமே இருக்காது, 4 பக்கம் அடைச்சுதான் இருக்கும். அப்படி இருந்தும் அந்த விளக்கு நல்ல ஜோதியா நீண்டு எரிஞ்சு அப்படி அசைஞ்சு ஆடும் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு எந்த குறையுமே இல்லைங்க. சில நேரங்கள்ல அந்த விளக்கு எவ்வளவுதான் தூண்டி வச்சாலும் அதாவது சுடர் மேலே வராது, குள்ளமா சின்னதா எரியும். ரொம்ப நம்ம எரிஞ்சு அப்படி கீழே டவுன் ஆகும், நீங்க பார்க்க முடியும். அந்த வெளிச்சம் கீழே கம்மியாகும். அப்போ தெய்வத்துக்கு ஏதோ குறை இருக்கு, நம்ம செய்யணும் அப்படின்னு குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறீங்க. இல்ல நீங்க ஏதாவது தெய்வத்துக்கு வேண்டுதல், நேர்த்தி கடன் வச்சிருக்கீங்களா, கண்டிப்பா நிறைவேற்றிருங்க. சரி, அதுவே உங்க வீட்டுல குலதெய்வ அனுக்கிரகம் இல்லை, இல்ல ஒரு நல்ல சக்தி அனுக்கிரகம் இல்லை,
கெட்ட சக்தி நடமாட்டம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு நீங்க விளக்கேத்தி வச்சு பண்ணா உடனே அணைஞ்சிரும். எப்படி? விளக்கேத்தி நீங்க அந்த புஷ்ப சாந்தி பண்றதுக்கு முன்னாடி அது அணைஞ்சிருக்கும். இல்ல நம்மளே மறக்க வச்சு அது தானாகவே அணைஞ்சிருங்க. இது திருஷ்டி தோஷம் ஏற்பட்டாலும் இது நடக்கும். ஆஹா, நம்ம என்ன தோணும், அது தானா எரிஞ்சு புகஞ்சிருச்சே, விளக்கெல்லாம் கருப்பாயிடும். நீங்க பாப்பீங்க, விளக்கெல்லாம் சேர்ந்து கருப்பாயிருக்கும். அப்ப திருஷ்டி தோஷம் ஏற்பட்டிருக்கு. யாராவது புதுசா வந்துட்டு போயிருந்து அது மாதிரி நடந்திருந்தாலும் நீங்க உடனே என்ன செய்யணும், அந்த வீடை கூட்டி அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சிறிது மண், யாருக்கு ஆல்ரெடி மண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து என்ன பண்ணுங்க, வீட்டு வாசலுக்கு வெளியில வச்சு இரவு நேரங்களில் ஒரு கற்பூரத்தை ஏற்றி விட்டுருங்க. அதாவது நம்ம பாவம் பண்ண அந்த வீட்டுல இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள், நம்ம வீட்டுக்கு யாராவது வர்றாங்க, புதுசா வர்றாங்க அப்படின்னா வீடை பார்ப்பாங்க, நம்மளை பார்ப்பாங்க, பொருளை பார்ப்பாங்க. இது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா திருஷ்டி தோஷம் ஏற்படும், இதுவும் காட்டும். ஆனா அடிக்கடி உங்களுடைய ஏற்றக்கூடிய சாமிக்கு ஏற்றக்கூடிய விளக்கு, காமாட்சி விளக்கோ குத்து விளக்கா இருந்தாலும் சரி, அடிக்கடி அணைஞ்சு போதுங்க. நான் அந்த புஷ்பசாந்தி பண்றதுக்கு முன்னாடி, அது மலை ஏற்றுறதுக்கு முன்னாடியே அது அடிக்கடி எனக்கு ஞாபகத்தை மறக்க வச்சு இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா உங்க வீட்டுல கணபதி ஹோமம் கண்டிப்பா பண்ணுங்க. வீட்டுல கண்டிப்பாக சிவ பூஜையும் பண்ணுங்க. வீட்டுல குலதெய்வ அனுகிரகம் இல்லை அப்படிங்கிறது அது அறிகுறி காட்டும். அதாவது தெய்வ சக்தி போயிருச்சு, துஷ்ட சக்தி இருக்கு அப்படிங்கிறது அது அறிகுறி அடிக்கடி உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனமாக இருந்து ஏதேனும் ஒரு முக்கியமான ஒரு இதை தெரிஞ்சவங்ககிட்ட போய் ஆலோசனை பண்ணிக்கிறங்க. சரிங்களா? சரி, உங்களுடைய இல்லத்துல இரவு நேரங்கள்ல அடிக்கடி சண்டைகள், சாப்பிடும் போது தூங்கும் போது அடிக்கடி சண்டைகள் வந்தாலும் உங்களுக்கு சனி தோஷம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கலாம். இல்லை யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசை சரியில்லை, அதனால அந்த குடும்பத்துல இரவு சாப்பிடும் போதெல்லாம் சண்டை நடக்குது, நிம்மதியா தூங்க முடியல, உடனே அந்த குடும்ப ஜாதகத்தை கொண்டு போய் பாருங்க. யாருக்கு திசா புத்தி சரியில்லை அவர்களுக்கு சரியான முறையில விளக்கேற்றி பரிகாரம் பண்ணாலே சரியாயிருங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் சொன்ன சில அறிகுறிகள் உங்க வீட்டுல இருக்கான்னு பாருங்க. சரிங்க, இதெல்லாம் இருக்கு இல்லை அப்படிங்கிறத நீங்க நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. ஆனா பொதுவாகவே உங்கள் வீட்டு வாசற்காலில் மஞ்சள் குங்குமம் வெள்ளிக்கிழமையில இடணும். மருதாணி இலை வீட்டு வாசல், அதாவது தலைவாசல் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு மருதாணி இலை ஒரு கொத்தை வச்சு பாருங்க. கண்டிப்பாக தெய்வம் வாசம் செய்யும் உங்கள் இல்லத்தில். துஷ்ட சக்திகள் உங்கள் இல்லத்தில் வராது. சரியா? ரைட், சந்தோஷம். அடுத்த வீடியோல ஒரு புதுமையான வீடியோ சந்திக்கலாம். உங்களை விட்டு உங்கள் ஈஸ்வரன் சீதாராமன் ஜோதிடர்.